வீட்டு பேஸ்மெண்ட்டினுடைய ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜரை பார்க்கலாம். வீடு வந்து வாஸ்து பூஜை போட்டதுக்கப்புறம் எப்போவுமே எக்ஸ்கவேஷன் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அதுக்கு முன்னாடி மார்க்கிங் பண்ணிடுவோம். ஸோ இப்போது எக்ஸ்கவேஷன் அப்படின்றது முதல்ல நம்ம பண்ண வேண்டிய இடம் அப்படின்றது ஈசான்யத்தில் தான் முதல்ல பண்ணணும். ஈசான்யத்தில் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம வந்து மற்ற இடத்துக்கு போகணும். ஸோ இதில் பாருங்கள், கம்பி கட்டி எல்லாம் நிற்க வச்சதுக்கப்புறம், அதாவது மார்க்கிங்கில் கரெக்டாக நிற்க வச்சதுக்கப்புறம் ஃபூட்டிங்க்கான காங்கிரீட் கொட்டப்படுது. இந்த காங்கிரீட் கொட்டும்போது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மேஸ்திரி பக்கத்துலேயே இருந்து அந்த வைப்ரேட்டர் அப்படின்றத போடணும். ஸோ இங்கே மேஸ்திரிக்கிட்ட வைப்ரேட்டர் இல்லை, பழைய முறைப்படி கம்பு வச்சு குத்துறாங்க. ஆனால் வைப்ரேட்டர் இருக்கிறது தான் பெட்டரான ஒரு விஷயம். ஸோ இப்போது ஃபூட்டிங் காலம் போட்டதுக்கப்புறம் வாட்டர் ப்ரூஃபிங் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணால் தான் அந்த பில்லரினுடைய ஆயுட்காலம் அப்படின்றது அதிகரிக்கும். ஏன்னா ஒரு சில இடங்களில் வந்து வாட்டர் டேம்ப்னஸ் அப்படின்றது ரொம்ப அதிகமாக இருக்குது. அந்த வாட்டர் டேம்ப்னஸை நம்ம குறைக்கணும். இந்த இடத்துல பாருங்கள், நம்ம பெல்ட் ராடு வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து அடுத்தடுத்த பில்லர்களுக்கு கோர்வையை தான் போடணும். அப்படி கோர்வையாக போடும்போது அந்த கொக்கி மாதிரி போடுவாங்க. அந்த கொக்கி மாதிரி போடும்போது தான் பாருங்கள், இந்த இடத்துல பாருங்கள், கொக்கி மாதிரி போடுவாங்க. இப்படி போடும்போது தான் நிலத்தில் ஏதாவது ஷேக் இருந்தால் கூட, அதாவது எர்த்குவேக் டைமில் ஒரு ஷேக் இருந்தால் கூட நம்முடைய பில்லர்ஸ் வந்து நகர்ந்து போகாது. ஸோ இது வந்து ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கணும். ஒவ்வொரு ஜாயிண்ட்டுக்கும் நடுவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான கேப் கரெக்டாக இருக்குதா அப்படின்றத பார்க்கணும். ஏன்னா நம்ம போடக்கூடிய காங்கிரீட் அப்படின்றது இந்த கேப்பில் தான் வந்து போய் கரெக்டாக பேக்கிங் ஆகும். இப்போ அந்த ஷீட்ஸை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து அதனுடைய க்ளீனாக வந்து எவ்வளோ பாண்டாக இருக்குது அப்படின்னு நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். பாருங்கள், இந்த ராடு தான் வந்து டிஸ்டன்ஸை கீப்பப் பண்ணுற ராடு. உள்ளே பாருங்கள், எல்லாமே ராடு வளைச்சி விட்ருக்கோம், கரெக்டாக வளைச்சி விட்ருக்கோம். ஒன்று ஒன்றும் பின்னல் மாதிரி போட்டிருப்போம். ஸோ இந்த முறையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கம்பி கட்டும் பொழுது மிகச் சிறப்பான ஒரு ஸ்ட்ரென்த் அப்படின்றது அந்த பில்டிங்களுடைய பேஸ்மெண்ட்டுக்கு கிடைக்கும். ஒவ்வொரு பாருங்கள், இந்த இடத்துல எவ்வளோ அழகாக வளைச்சி விட்டுருக்காங்க பாருங்கள். ஒரு எர்த்குவேக் வந்தால் கூட அது வந்து பார்த்திங்கன்னா அந்த பில்லரை விட்டு நகர்ந்து போகாது. அதில் வந்து நம்ம உறுதியாக இருக்கணும். பேஸ்மெண்ட்லேயும் சரி, நம்ம வந்து பில்லர் காலை நம்ம நிறுத்தும் போதும் சரி, எந்த ஒரு காம்ப்ரமைஸுமே பண்ணக்கூடாது. சரிங்களா? அந்த காங்கிரீட்டை கொட்டும் பொழுது நாம் வந்து அந்த மேஸ்திரி வந்து பார்த்திங்கன்னா வைப்ரேட்டரை நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த கேப்பே விடக்கூடாது. ரெண்டாவது, அந்த காங்கிரீட்டை கொட்டும் பொழுது நாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கரெக்டான M20 ரேஷியோவில் இருக்கா அப்படின்றத நம்ம உறுதியாக பார்த்துக்கணும். ஏன்னா அப்படி பார்க்கும் பொழுது தான் அந்த காங்கிரீட்டினுடைய வலிமை அப்படின்றது அதிகமாக இருக்கும். சரிங்களா? இப்போ வந்து யூஸ் பண்ணக்கூடிய சிமெண்ட்டாக இருக்கட்டும், யூஸ் பண்ணக்கூடிய எம்சாண்டு, ஜல்லி எல்லாமே தரமானதாக இருந்தால் தான் நமக்கு சிறப்பான காங்கிரீட் கிடைக்கும். ஸோ இங்கே பாருங்கள், நம்ம மேஸ்திரி வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு தொடர்ந்து வைப்ரேஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல விஷயம். தொடர்ந்து வைப்ரேஷனை கொடுக்கணும். பாருங்கள், நம்ம அந்த கட்டிட்டு 3 அடி மட்டும், நம்ம தரையிலேருந்து 3 அடி மட்டும் ஹைட் ஏற்றிருக்கோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உள்பக்க பூச்சி வேலை நடக்குது. பேஸ்மெண்ட்டினுடைய உள்பக்க பூச்சி வேலை பாருங்கள். இப்படி எல்லா இடத்துலையுமே நம்ம இப்படி தரமாக போட்டு நாம் வந்து இந்த பேஸ்மெண்ட்டை, இந்த பூச்சி வேலைகளை நம்ம சரியாக செய்யும் பொழுது மண் கொட்டினதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டேம்ப்னஸ், அதாவது ஈரத்தன்மை வந்து பார்த்தீங்கன்னா அந்த செவுத்தில் படராமல் இருக்கும். அதுக்கு வந்து அந்த பூச்சி வேலை அப்படின்றது ரொம்ப உதவியாக இருக்கும் நமக்கு. இந்த பூச்சி வேலை செஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாம் வாட்டர் ப்ரூஃப் கோட்டிங்கும் கொடுப்போம். சரிங்களா? ஏன்னா வாட்டர் ப்ரூஃப் கோட்டிங் வந்து இல்லாமல் பேஸ்மெண்ட்டை நம்ம போடவே கூடாது. சரிங்களா? பாருங்கள், இந்த வாட்டர் ப்ரூஃப் கோட் பண்ணியிருக்கு பாருங்கள், பிளாக் கலரில். இந்த வாட்டர் ப்ரூஃப் கோட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். தரையிலிருந்து வரக்கூடிய டேம்ப்னஸ் வந்து அந்த பெல்ட்டையும் பேஸ் லெவலில் இருக்கக்கூடிய அந்த செவரையும் வந்து பார்த்திங்கன்னா பாதிக்கக்கூடாது. அதனால் வந்து நம்ம அந்த டேம் ப்ரூஃப் அப்படின்றத மஸ்ட்டாக பண்ணணும். அதே மாதிரி பில்லர்ஸ் எல்லாமே கரெக்டான லேனில் இருக்கா அப்படின்றத கரெக்டாக பார்த்துக்கணும். ஏன்னா நம்ம வாஸ்துவில் வந்து குழிப்பொருத்தம் பார்க்கும்போது அளவுகள் ரொம்ப முக்கியம். அதனால தான். ஸோ இங்கே வந்து பாருங்கள், உங்களுக்கு வந்து 7 அடி பாக்ஸ் வைக்கிறதுக்காக உங்களுக்கு வந்து குந்து வச்சுருக்கிறாங்க. ஸோ இந்த அளவுகளை பேஸ் பண்ணி உங்களுக்கு கரெக்டான ஒரு பில்லர் ஸ்ட்ரெயிட்னஸ் அப்படின்றது கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மார்க்கிங் பண்ணியிருக்கிறாங்க. இந்த மார்க்கிங் கம்பல்சரி பண்ணி நூல் கயிறு வச்சு நம்ம போட்ட அளவுகள் கரெக்டாக இருக்கா, குழிப்பொருத்த அளவுகள் சரியாக இருக்கா அப்படின்றத கரெக்டாக பார்க்கணும். உள்ள மண் கொட்டும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா புது மண்ணை தான் கொட்டணும். பழைய மண்ணை கொட்டக்கூடாது. வீடு இடித்த மண், பழைய மண்ணை கொட்டக்கூடாது. அப்படி கொட்டினா சல்லி தோஷம் வரும் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். பாருங்கள், 7 அடி மட்டத்துக்கான பில்லர்ஸ் போட்டாச்சு. மண் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான வாட்டர் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். நாம் கரெக்டாக உள்ளே போய் நல்லா அமுங்கணும்.
கூடவே வந்து பார்த்தீங்கன்னா டெர்மைட் ப்ரூஃப் அப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மருந்து. அது வந்து பார்த்திங்கன்னா கரையான் அரிக்காமல் இருக்கிறதுக்கான ஒரு மருந்து. அந்த மருந்தை வந்து நம்ம வந்து கரெக்டான ரேஷியோவில் வந்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணி இந்த எல்லா இடத்துலையும் நம்ம வந்து போடணும். அப்படி போடும்போது தான் ஃப்யூச்சரில் வந்து பார்த்திங்கன்னா கரையான் அரிக்காமல் இருக்கும். கரையான் வந்து வீட்டுக்குள்ளே வராது. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நம்ம பண்ணணும். பாருங்கள், எல்லா பில்லர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பூசுறதுக்காக அந்த கீறி விடுறது மார்க்கிங்ஸ் அப்படின்றது கரெக்டாக போட்டிருக்கு. ஏன்னா பில்லர்ஸுடைய ஸ்ட்ரென்த் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அந்த மார்க்கிங்ஸில் தான் இருக்குது. அந்த மார்க்கிங்ஸை கரெக்டாக போடணும் நாம். இங்கே பாருங்கள், நம்ம வாஸ்து பூஜை போடும் பொழுது ஒரு 9 கல் வச்சு பூஜை போட்டிருப்போம் இல்லையா? அந்த 9 கல்லை தான் நாம் வந்து வீட்டினுடைய முதல் கல்லாக வைக்கணும். இப்போ கீழே பேஸ்மெண்ட்டை வரைக்கும் ஒரு லெவல் போட்டிருப்போம் நம்ம, அது வந்து கணக்கில்லை. இப்போது அந்த 9 கல்லை பூஜை போட்டோம் இல்லையா வாஸ்து பூஜை, அந்த வாஸ்து பூஜையினுடைய முதல் 9 கல்லை இந்த நிறுதி மூலையில் நம்ம வைக்கிறோம். நிறுதி மூலையிலையும் வைக்கலாம், ஈசானியத்துலையும் வைக்கலாம். நாம் வந்து பில்டிங் கட்ட ஆரம்பிக்கிறது நிறுதி மூலை அப்படின்றதுனால நிறுதி மூலையில் நம்ம முதல் அந்த 9 கல்லை வைக்கிறோம். அந்த 9 கல்லும் வந்து பார்த்திங்கன்னா நவ கிரகங்களே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நற்பலன்களை கொடுக்குது அப்படின்ற ஒரு வாஸ்து நம்பிக்கையில் நாம் அதை பண்ணுறோம். இந்த 9 கல் அப்படின்றது ரொம்ப முக்கியம். வீடு கட்ட ஆரம்பிக்கும் பொழுது அந்த 9 கல்லை வந்து வீட்டின் உரிமையாளர்கள் வந்து பாதுகாத்து உடையாமல் பத்திரமா எடுத்து கொடுக்க வேண்டியது வீட்டு உரிமையாளரோட கடமை. பாருங்கள், இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலான வேலைகளை செய்வாங்க அவங்க. ஸோ இப்போ இந்த வீடியோவை வந்து பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஸோ உங்களை அடுத்த ஒரு நல்ல கண்டென்ட்டில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.